இந்த ஆண்டில் விவசாயம் பெருகும், கால்நடைகள் பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேல், பூரான், கருவண்டு, சிலந்தி போன்ற விஷப்பூச்சிகள் அதீத பெருக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாக ஆடியை பீடை மாதம் என்று சொல்வார்கள். அது யாரோ எந்த காலகட்டத்தில் ஏதாவது சரியான செம்மத்தியான அடி வாங்கினதுனால அது பீடை மாதம் அவர்கள் சொன்னது அப்படியே வழிவந்து விட்டு. ஆடி மாதம் லக்ஷ்மி கடாட்சம், அஷ்டலட்சுமி கடாட்சம். சென்னைக்கு கிழக்கே புயல் உருவாகி மாலை நேரங்களில் சூறாவளியுடன் மழை பெய்யக்கூடிய அமைப்பும் ரயில்வே கிராசிங்களில் மனித தவறால் ஏற்படுகிறதோ அதுபோல் ஆடி மாதத்திலும். Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாதமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய குழுமுதத்தினுடைய குழுவின் நிர்வாக இயக்குனர் திரு வரதராஜன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஜெயா பிரியன் மற்றும் கேமராமேன்கள், டைரக்டர்கள், டெக்னீஷியன்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்கள். ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரமும் பெரிய வெற்றிகளை பெற வைத்த குமுதன் டிஜிட்டலினுடைய நேயர்களுக்கு என மனமார்ந்த நன்றிகள். ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் பார்க்க போகின்றோம். சந்திரன் வீட்டுக்குள் சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம். அதாவது கடகராசிக்குள் சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி 1 ஆடி 31. ஆடி மாதம் என்றாலே தெரியும் அம்மனுக்கு விசேஷம் என்பது. ஆடி மாதம் என்றாலே தெரியும் எல்லா தெய்வங்களுக்கும் திருவிழா போல் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பாட்டும் சத்தமும், ஊர் மக்களில் காப்பு விழாவிலிருந்து எல்லாமே, உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, குலதெய்வத்தை சந்திப்பது, குலதெய்வத்துக்கு படையலிடுவது என்று மக்களுக்கு ஒரு தெம்பையும் பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய, பெண்கள் புகழ் பரப்பக்கூடிய மாதம் ஆடி மாதம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரை உள்ள இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு என்று பார்ப்பதற்கு முன்பாக ஆடி மாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கு. அதில் ஆடி மாதம் 1ஆம் நாள் மற்றும் 5ஆம் நாள் எந்த கிழமைகளில் அமைகிறது என்பது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதி என்பது வியாழக்கிழமை. இந்த அமைப்பின்படி மழையின் அளவு உலகம் முழுவதும் அதிகரிக்கும் காட்டுது. உலகத்தில் பெரும் அளவு வெள்ள பாதிப்புகள் காட்டுகிறது. அது வளர்ந்த நாடெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். அமெரிக்காவிலெல்லாம் பெரிய சேதங்கள் வரும், நினைத்து பார்க்க முடியாத சேதங்கள். இயற்கை ஒரு மாநிலத்தை உண்டிலன்னு ஆக்கிவிட்டு இனி இயற்கையின் கோர தாண்டவங்கள் 2031 வரை கடுமையாக தான் இருக்கும். உலகத்தில் பெரும் மழை அளவு வெள்ளத்தினால் பாதிப்புகள் ஏற்படுமா? ஆடி 1ஆம் நாள் அந்த ஆடி 1ஆம் நாள் எந்த கிழமையில் அமைகிறது என்பதை பார்த்து இந்த பலன் வியாழக்கிழமை என்பதனால். அதேபோல் தீயினால் காற்றினால் பெரும் சங்கடங்கள் ஏற்படுமா? அரசுக்கு வரி விதிப்புகளால் வருமானம் அதிகரிக்குமா? ஆனால் மக்களுக்கு மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருக்குமா வரிகளால்? சாலை பாதுகாப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். விபத்துகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கலாமா? இஸ்ரேல் பாலஸ்தீனம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம். அயல்நாட்டில் சிறுபான்மையருக்கு பெரும் தாக்குதல்லாம் காணப்படுமா? ஆன்மீகத்துறையில் மட்டும் வளர்ச்சிகள் காணப்படும். குருவாரத்தில் இந்த ஆடி 1 ஆரம்பிப்பதுதான். அதே போல் ஆடி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமையில் வருகிறது. இந்த அமைப்பின்படி இந்த ஆண்டில் விவசாயம் பெருகும், கால்நடைகள் பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேல், பூரான், கருவண்டு, சிலந்தி போன்ற விஷப்பூச்சிகள், வௌவால், கீரி, தவளை போன்றவையெல்லாம் அதிகரிக்கப்படக்கூடிய காலகட்டம். அதீத பெருக்கத்தை ஏற்படுத்துமா? கம்பளி பூச்சி, வெட்டுக்கிளி பூச்சிகளால்
பயிர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா. புதிய சட்டங்கள் தீவிரவாதத்திற்கும் தீவிரவாத செயல்களுக்கும் யூடியூபுகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படுமா. யூடியூப்பில் எதை வேணுமானாலும் பேசலாம், எதுக்கும் வரைமுறை இல்லாமல் யாரை பற்றியும் பேசலாம் என்பதற்கெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படுமா. அதே போல் எல்லை பாதுகாப்பு பெரிய அளவுக்கு அதிகரிக்கப்படக்கூடிய அமைப்பு. நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் முழுவதுமாக லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கெல்லாம் ஆள்கள் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் 1ஆம் நாளுக்கும் ஆடி மாதம் 5ஆம் நாளுக்கும் எந்த கிழமைகள் வருவதற்கு உலகத்தில் காணப்படக்கூடிய அமைப்பு. பெரும் வெள்ள சேதங்கள் காணப்படுவதெல்லாம் காணப்படுகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கள் என்றால் ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், வரலட்சுமி விரதம் என பல பண்டிகைகள் அணிவகுத்து வரக்கூடிய மாதம். பொதுவாக ஆடியை பீடை மாதம் என்று சொல்வார்கள். அது யாரோ எந்த காலகட்டத்தில் ஏதாவது சரியான செம்மத்தியான அடி வாங்கினதுனால அது பீடை மாதம் அவர்கள் சொன்னது அப்படியே வழிவந்து விட்டு. ஆடி மாதம் லக்ஷ்மி கடாட்சம், அஷ்டலக்ஷ்மி கடாட்சம். ஆடி மாதத்தில் முகூர்த்தமே நிறைய பேர் வைக்க மாட்டார் ஆடி மாதத்தில். ஆனால் சமுதாயத்தில் உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகத்தினுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் ஆடி மாதத்தில் தான் நடைபெறுகிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன விஷயம், நம்மளுடைய ஆடி மாதத்தை உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகம் கொண்டாடுகிறது என்றால் நம்மளுடைய சமூகம் அதையே கொண்டாடவில்லை என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆடி மாதத்தில் அத்தனை தெய்வ கடாட்சங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆடி மாதத்தில் லேண்டை ரெஜிஸ்டர் செய்வது பண்ணுவது தப்பு, பால் காய்ச்சுவதெல்லாம் மாற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த அம்மனை நினைத்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாமல் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக காலம் மாறுகிறது. நிறைய மாற்றங்கள் வருது. எப்படி மூல நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரத்துக்கெல்லாம் எவ்வளோ பரணி நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு குறைய சொன்னார்களோ அதெல்லாம் இப்போ மாறி எவ்வளோ ஜம்முன்னு எவ்வளோ விஷயங்கள் மாறுகிறதோ அதுபோல் தாக்கங்கள் ஆடி மாதத்தை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு விரைவிலே வரும். அதற்கு தான் ஜோதிடத்தில் இருப்பவர்களும் நிறைய ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்பவர்களும் கண்டிப்பாக பாடுபட வேண்டும். எப்படி திருமணத்தில் பொருத்தங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாமல் ஸ்தான பலங்களுக்கும் பார்வை பலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திருமணத்தினுடைய அமைப்பில் பொருத்தங்களை பற்றி நிறைய டிபேட் வருவதை போல் ஆடி மாதத்தை பற்றியும் நிறைய டிபேட்டுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் வரும். அதேபோல் அது உண்மையில் பீட மாதம் என்பது தான் அர்த்தம், பீடை கிடையாது. பீட மாதம் என்பது அம்பிகைக்கு தனக்கு உரிய ஸ்ரீ சக்கர பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் மாதம். எனவே அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம். அம்மனுடைய பீடத்திற்கெல்லாம் வலிமை சேர்க்கக்கூடிய மாதம் என்பதை பீடம் மாதம் என்பதை சொல்வதற்கு பீடை மாதம் என்று மாற்றி ஆடி மாதத்தையே அல்லோலப்படுத்தியவர்களெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் நிச்சயமாக மாறும். யோசித்து பாருங்கள், ஆடி கிருத்திகை எப்பேற்பட்ட விசேஷம், ஆடி பெருக்கு அந்த நாளில் எதையும் பார்க்கக்கூடாது. ஆடி 18 எந்த காரியம் வேணுமானாலும் ஆரம்பிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதம். ஆடி அமாவாசை, ஆடி பூரம், வரலட்சுமி விரதம் என்ற பல பண்டிகைகளும் வருகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட விசேஷ மாதத்திற்கு குமுதம் நேயர்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஆடி மாதத்தில் பொது பலன் ஜென்ரலாக பஞ்சாங்கத்தில் மற்ற ஆராய்ச்சியில் பெரிய நாடுகள் அமெரிக்கா, லண்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா போன்ற வளர்ந்த நாடுகள், சர்வ வல்லமை
சர்வ அதிகாரம் பெற்ற நாடுகள், வல்லரசு நாடுகளிலெல்லாம் தீயும் மழை பாதிப்புகளும் ஏற்படும். பெரிய அளவுக்கு தீ, மழை வெள்ளம், பாம்பு போடுறதுலேருந்து எல்லா லெவல்லையும் பிரச்சனைகள் ஏற்படுவது, பெரிய சிக்கல் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். இந்தியாவில் ராஜஸ்தான் பகுதி, குஜராத் பகுதியெல்லாம் இயற்கை பேரிடர்கள், நிலநடுக்கத்தாலோ ஏதாவது ஒரு வகையிலோ, இமாலய பகுதி, டெல்லி பகுதியெல்லாம் ஆட்டி வைக்கணும் காட்டுகிறது. அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். குட்டி புயல் நிறைய ஊர்களில் உருவாகுமா, அந்த குட்டி புயல் திடீரென்று பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா. பூமிக்கு தான் ஆடி மாதத்தில் நிறைய இடத்துல குலுங்கக்கூடிய அமைப்பும், பூமி வெடிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பும், கடல் உள்ளே வருவதனால் பாதிப்பு வரக்கூடிய அமைப்பும், நிறைய சிக்கல்கள் பூமிக்கு காணப்படக்கூடிய மாதம். அதேபோல் வேதாரண்யம் பக்கம், நாகப்பட்டினம் பக்கம் புயலாலோ மழை வெள்ளத்தாலோ நமக்கு பாதிப்புகளும், வட இந்தியாவில் பல இடங்களில் காற்று மாசுபடுவதுடன் புழுதி புயல் நிறைய உருவாகும் என்பதையும் காட்டுகிறது. ஆந்திராவில் திடீர் வெப்பம் அதிகரித்து அனல் காற்று வீசக்கூடிய மாதமாகவும், கடைசியில் அங்கே சூறாவளியுடன் மழையால் பெரிய பாதிப்புகள் காணப்படுகிறது. நூற்பாலைகள், பெட்ரோலியம் கிடங்குகள், எளிதாக தீப்பற்றக்கூடிய விஷயங்களில் அதிக பாதிப்புகள் இந்த மாதத்தில் ஏற்படும். சுனாமி எச்சரிக்கை ஜப்பான் நாட்டிற்கு மீண்டும் மீண்டும் விட வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் என்பதும், இந்த ராஜஸ்தான் பக்கம், ராஜஸ்தானை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், குறிப்பாக மகாராஷ்டிராவிலும் குஜராத்திலும் வளர்ந்த மாநிலத்தில் பெரும் சேதங்கள், தீவிரவாத அச்சுறுத்தல்கள் போல் இயற்கையாலும் பாதிப்புகள் ஏற்படுவதற்கும் பெரும் சிக்கல்களும் மனிதர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. எல்லை பகுதிகளிலும் பெரிய சிக்கல்கள், காஷ்மீர் பகுதியில் திருப்பி தீவிரவாதத்தினுடைய அமைப்பெல்லாம் மிக கவனமாக கையாள்வதெல்லாம் காட்டக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. வான்வெளியில் புதிய ராக்கெட்டுகள், தொழில்நுட்பங்கள் எளிமைப்படுத்தப்பட்டு உலகத்திற்கு இதெல்லாம் இப்படிப்பட்ட அதிசயமெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கண்டுபிடிப்பதெல்லாம் ஏற்படும். அதில் இந்தியாவின் பங்கும் காணப்படும். சென்னைக்கு கிழக்கே புயல் உருவாகி மாலை நேரங்களில் சூறாவளியுடன் மழை பெய்யக்கூடிய அமைப்பும் காட்டுவதும், பூமிக்கு கீழே விளையக்கூடிய பூண்டு, வெங்காயம், கேரட், பீட்ரூட், மீட் முதலியானவை விலையுடைய உயர்வு ஏற்படுவதும், வெள்ளி விலை பெரும் தாறுமாறாக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், வெள்ளியில் முதலீடு செய்வதும், அதேபோல் எந்தெந்த வறட்சி பகுதி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நிலத்தில் பெரியளவுக்கு அதிகரிப்பதும், கட்டிடங்கள் விலை அந்த பகுதியிலெல்லாம் திடீர்னு விலை ஏறுவதெல்லாம் காணப்படக்கூடிய அமைப்பு ஆடி மாதத்தில் காணப்படுகிறது. கண்டிப்பாக ஆடி மாதத்திலும் தேவையில்லாத விமானத்தினுடைய செல்லக்கூடிய வழித்தடங்களில் விமானங்கள் நேருக்கு நேராக மோதாமல் இருப்பதற்கு போன்ற கவனக்குறைவெல்லாம் எப்படி ரயில்வே கிராசிங்களில் மனித தவறால் ஏற்படுகிறதோ, அதுபோல் ஆடி மாதத்திலும் விமானங்கள் மோதிக்கொள்ளாமல் இருப்பதற்கு போல் இந்த ரேடார் தப்பாயிடுச்சு, அது தப்பாயிடுச்சுன்னு அலட்சியமாக சொல்வதும், அதே போல் எல்லா செக்கப்பும் ரெட்டிப்பாக்கக்கூடிய காலகட்டமாக, ஏனென்றால் கடகத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சந்திரனின் வீட்டில் சூரியனின் ஆதிக்கம் பெரும் சிக்கலையும் குழப்பத்தையும் பயணங்களில் ஏற்படுத்துவதும், தேக ஆரோக்கிய குறைபாடுகள் என்று சொல்லக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம், மனிதனுடைய வக்கர புத்தியால் கிருமிகளை பரப்பி விடக்கூடிய அமைப்பெல்லாம், நிறைய காற்றால் பரவக்கூடிய நோய்கள் எல்லாம் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும், ஆகாய மார்க்க விஷயத்தில் தான் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவதும், எனவே வான்வெளி தாக்குதல்கள் திடீரென்று இந்த ட்ரோன்கள் மூலியமாக பெரிய தலைவர்களை தாக்கக்கூடியது, ட்ரோன்கள் மூலியமாக பெரிய கட்டிடங்கள், பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய நிறுவனத்தை எல்லாம் தாக்கக்கூடியதெல்லாம் எச்சரிக்கையுடன், செக்யூரிட்டியுடன் அதை எதிர்த்தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு உஷாராக இருக்கக்கூடிய நிர்பந்தமெல்லாம் ஆடி மாதத்தில் மிகவும் கவனமாக காட்டக்கூடிய காலகட்டமாக
காணப்படுவதனால் அதீத கவனமாக இருக்கக்கூடியது. ஆடி மாதத்தில் கண்டிப்பாக விமானங்களில் அதிக பயணங்களால் அதிக தொந்தரவுகள் ஏற்படுவதெல்லாம் ஏற்படும். எனவே பயணத்தை செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருடைய அதிகமான மது மற்ற விஷயத்தில் முதலிலே அவர்களை டிடெக்ட் செய்து அவர்கள் பயணங்களை தவிர வைப்பது அல்லது அவர்களை நிறுத்தி வைப்பது போன்ற விஷயங்களெல்லாம் ஸ்ட்ரிக்டாக செக்யூரிட்டி செக் செய்யவில்லை என்றாலும் பாதிப்புகள் ரயில்வேயிலும் பெரிய சோகங்கள் காணப்படக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. ரயில்வேவுடைய ஒவ்வொரு ஏரியாவிலும் அதிகப்படுத்தப்பட்ட தண்டவாளங்கள் பாதுகாப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் செக்யூரிட்டிகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக. ஏனென்றால் ஆடி மாதம், ஆவணி மாதம், புரட்டாசி மாதம் இந்த மாதங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தில் செவ்வாயுடைய தாக்கங்கள், சனியுடைய பார்வை, செவ்வாயுடைய பார்வையெல்லாம் சரியில்லாமல் இருப்பதனால் பெரிய தலைவர்களுடைய உயிருக்கு, பெரிய நடிகர்களுடைய உயிருக்கு, ஸ்போர்ட்ஸ்மேனில் இருக்கக்கூடிய உயிருக்கு, பெரிய தொழிலதிபர்களுடைய உயிருக்கு, இதுபோல் அதேபோல் பெண்கள் மிக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுவதும் இன மோதல்களுக்கும் மத மோதல்களுக்கும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் காட்டுவதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வது நன்மை. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.